ராமசாமி, இப்ப நீங்க மதவாத சக்தியாக பாஜக வேணாம், சாதியவாதி சக்தியாக பாமக வேணாம் அப்படிங்கிறது விசிகவினுடைய நிலைப்பாடு. அவங்களுக்கு இதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனா முன்வைக்கிறாங்க. இதுல பாஜகவினுடைய பார்வை என்னவாக இருக்கும்? ஆனா அவ்வாறு கூறுகிறவர்கள் இதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக வந்தாலும் பழங்குடியினர் யாராவது ஒருத்தர் பழங்குடியினர் பட்டியலினத்தவர் யாரையாவது முதலமைச்சர் ஆக்க முடியும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. பாஜக தலைமை பொறுப்பிலே பழங்குடியினர் பட்டியலினத்தவர்கள் இருந்திருக்காங்க, மத்தியிலும் சரி தமிழகத்திலையும் சரி. அவர்கள் ஆட்சிக்கு வந்தா அதனால டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்வை எங்கேயும் இல்லை. ஆனா இன்னைக்கு திமுகல எத்தனை பேர் மந்திரி சபையில இருக்காங்க? நான் தலைமை பொறுப்பு கூட கட்சியிலையும் கேட்கல, இல்ல நான் முதலமைச்சர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கூட நான் சொல்லல. எத்தனை பேர் மந்திரி சபையில இருக்காங்க, என்ன பவர்ஃபுல்லான ரோல்ல இருக்காங்க? அப்போ சமூக நீதி அப்படின்ற போது அவர்களுக்கான கவர்னன்ஸ்ல ரோல் என்ன இருக்கு, பார்ட்டி ஃபங்க்ஷனிங்ல என்ன ரோல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இல்ல ஆசா அவர்களோட ரோல் ஒருத்தரை மட்டும் வச்சு எப்பவுமே மிகைப்படுத்தி காமிச்சிட்டு மற்றவர்களையும் அதே ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு கட்சி முழுக்க அவங்க காமிக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் மக்கள்கிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும். அப்போ விசிகே மாதிரி கட்சிகள் அந்த உண்மை நிலைமை என்ன அப்படின்றத கேள்வி கேட்கும் போது அது சரியான பார்வையாக தான் இருக்கிறது அப்படின்னு எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், பாஜக உட்பட எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் இல்ல. பாஜக எத்தனை மந்திரிகள்? 10 மந்திரிகள் இன்னைக்கு மத்திய மந்திரி சபையில பட்டியலினத்தவர்கள் இல்லாட்டி பழங்குடியினர்கள் இருக்காங்க. பாஜக ஆட்சி காலத்துல அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க, ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க, திரௌபதி முர்மு அவர்கள் இருந்திருக்காங்க. மற்றவர்கள் எல்லாருக்குமே ஆட்சி இருந்த காலத்துல அவர்களுக்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. அவர்கள் வெறும் டோக்கனிசமா கூட பண்ணிருக்கலாம். ஆனா டோக்கனிசமா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்ல பாஜக இன்னைக்கு இருக்க மந்திரி சபையில 5 வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள், 6 வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் மந்திரி சபையில இருக்காங்க. 10 பேர் இருக்காங்க, பழங்குடியினரும் தாழ்த்தப்பட்டவர்களும். பாஜக இன்னைக்கு அதாவது டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸாவோ இல்ல சீஃப் மினிஸ்டர்ஸாவோ ராஜஸ்தான்லயும் சரி, மத்திய பிரதேஷ் சரி, சத்தீஸ்கர்லயும் சரி, பீகார்லயும் சரி, மற்ற மாநிலங்களிலும் சரி அவர்கள் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் இருக்காங்க. அப்போ திமுக என்ன செய்கிறது அப்படின்ற அந்த கேள்வி இருக்கிறது. அவர்களோட இருக்க கூட்டணி கட்சியில நான் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்லாம் சொல்லல. கவர்னன்ஸ்ல பார்ட்டிசிபேஷன், கூட்டணியாக ஒன்றாக நின்று அவர்களோட வாக்கையும் பெற்று, ஒரு வாக்கா இருந்தாலும் 10 வாக்கா இருந்தாலும் லட்ச வாக்கா இருந்தாலும் அவரோட வாக்கையும் பெற்றுதான் நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு இன்னைக்கு வந்திருக்கிறீர்கள். அதற்கு நீங்க என்ன சன்மானம் கொடுக்கிறீர்கள், அவருக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறீர்கள் அப்படின்றதா கேள்வி. இன்னைக்கு அதற்கான மதிப்பு இல்லை அப்படின்றதா.